Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் விடியா அமைச்சர்களின் வருகையை காரணம் காட்டி சுற்றுலா பயணிகளை உள்ளே அனுமதிக்காமல் காக்க வைக்கப்பட்டனர். கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது. இதனை பார்வையிட ஏராளமான பயணிகள் வந்திருந்தனர். வழக்கமாக பூங்கா காலை 8:30 மணிக்கு திறக்கப்படும் நிலையில் மலர் கண்காட்சியை துவக்க விடியா அரசின் 4 அமைச்சர்கள் வருகையை காரணம் காட்டி சுற்றுலா பயணிகள் 10 மணி வரை பூங்காவிற்குள் அனுமதிக்கப்படாமல் காக்க வைக்கப்பட்டனர். மேலும் பூங்கா பணிகள் முழுமையடையாத நிலையில் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே வரி செலுத்தாதவர்களுக்கு 100 நாள் வேலை வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீதாபுரம் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் வறுமை காரணமாக வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்டவை ஊராட்சிக்கு செலுத்த தாமதம் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு விடியா உள்ளாட்சி நிர்வாகம் 100 நாள் பணி வழங்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விடியா மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையொட்டி 1000 லிட்டர் பால் மற்றும் பல்வகை திரவிய பொருட்களை கொண்டு நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மாவட்ட ஆட்சியர் காரை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போளாச்சி அம்மன்குளம் வழியாக காரில் சென்ற திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை கிராம மக்கள் வழிமறித்து தங்கள் பகுதிக்கான கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கடப்பாக்கத்தில் ஒரு தனியார் பள்ளி சட்டவிரோதமாக தண்ணீர் எடுக்க பணிகளை மேற்கொள்வதாக புகார் தெரிவித்தனர். இதுபோன்று கூட்டு குடிநீர் குழாய் தண்ணீர் திருட்டால் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை நிலவுவதாக தெரிவித்த அவர்கள் இத்தகைய திருட்டுக்களை தடுத்து நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விடியா அரசு அதிகாரிகளை கண்டித்து அதிமுக ஊராட்சித் தலைவர் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அலசந்தாபுர ஊராட்சியில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தை மீட்டு நெற்களஞ்சியம், பள்ளி விளையாட்டு மைதானம், ஊராட்சி மன்ற அலுவலக புதிய கட்டிடம் உள்ளிட்டவற்றை கட்டித்தர வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் விடியா அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சரளா தமிழ்ச்செல்வன் மற்றும் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக அரசு அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் உள்ள கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏற்கனவே அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜோதிலட்சுமி சிவாஜி இக்கட்டிடத்தை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் அது கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் முதல் தளத்தில் உள்ள கட்டிடத்தின் 4 சுவர்களிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதைக் கண்டு வியாபாரிகள் அச்சமடைந்தனர். விடியா மாடல் அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் பணியில் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. அதாவது கட்டி முடிச்சு இன்னும் பயன்பாட்டுக்கே இன்னும் வரல. பயன்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு பகுதியில் மேல இருந்து சிமெண்ட் பூசு கீழே விழுது. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல செவர்கள், அந்த சீலிங்கும் அந்த செவரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல விரிசல்கள் அதிக அளவில் இருக்கு. ஆனால் மாநகராட்சி எந்த அளவுக்கு இங்க ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த விரிசல்களை பார்க்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இது மக்களோட வரி பணம் முழுக்க வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். ஊத்தங்கரை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து வேகமாக செல்ல முயன்ற நிலையில் எதிரே வந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மன உளைச்சலில் இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு பள்ளிக்கு செல்லும் வழியில் தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படாததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். குறிஞ்சிப்பாடி செல்லும் சாலையிலிருந்து பள்ளியை நோக்கி செல்லும் கிளைச்சாலையில் குடிநீர் குழாய் பராமரிப்புக்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் அது முறையாக மூடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர்.